ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கீரை வகைகளில் விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு 1008 தரம் டாக்டர்கள் சொன்னாலும் கூட நம்ம வீட்டு குழந்தைகளும் சரி, பெரியவர்கள் சிலரும் சரி, கீரையை தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. அவங்களும் கீரை சாப்பிடணுங்கிறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு டிஷ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். கீரையை யூஸ் பண்ணி ஒரு சப்பாத்தி, அதுக்கு அட்டகாசமான ஒரு சைட் டிஷ் சென்னா மசாலா கிரேவி. இது ரெண்டும் தான் எப்படி செய்யறது அப்படிங்கிறத நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னா மசாலா கிரேவி கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டைலில் செஞ்சுருக்கிறேன். அது உங்களுக்கு நல்லா பிடிக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கீரையை பயன்படுத்தி தான் இன்றைக்கி சப்பாத்தி செய்ய போகிறோம். எங்கள் ஊரில் இதை செடி பசலி, குத்து பசலி, சிலோன் பசலி, இப்படி பல பேரில் சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலையில் சப்பாத்தி செய்கிறீங்க அப்படின்னா நாள் நைட்டு வெள்ளை கொண்டக்கடலை ஒரு 150 கிராம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில் இந்த ஊறின கொண்டக்கடலையை ஒரு குக்கர் பாத்திரத்தில் சேர்த்து அதோட ஒரே ஒரு உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு 4 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. வெந்த கொண்டக்கடலை அதே தண்ணியோட தனியாக இருக்கட்டும். ஒரு கட்டு அளவு பசலைக்கீரை எடுத்து அதோட இலைகளை மட்டும் தனித்தனியாக ஆஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த இலைகளை தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணிவிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இலை மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து அதோட 1 டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கீரை வேகட்டும். கீரையினுடைய கலர் மாறினதும் அதை இறக்கி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு சப்பாத்தி தேவையோ அதுக்கு ஏற்றளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாவோட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய கீரை விழுதை இதோட சேர்த்துக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து வழக்கமாக நம்ம சப்பாத்தி எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி சாஃப்டாக வரணுங்கிறதுக்காக சிலர் எண்ணெய் ஊற்றி பிசைவாங்க, சிலர் ஒரு வாழைப்பழத்தை சேர்த்து பிசைவாங்க. அப்படிலாம் நமக்கு இதில் எதுவுமே தேவையில்லை. இந்த கீரையே தேவையான அளவு சாஃப்ட்னஸாக அட்டகாசமாக கொடுக்குங்க. அதனால் நீங்கள் எதுவுமே சேர்க்க வேண்டாம், உப்பு மட்டும் சேர்த்தா போதும். மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் இருக்கணும். விரல் வச்சா நல்லா உள்ளே அமுங்கணும், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்படி வந்ததுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போது சென்னா மசாலா கிரேவி செய்ய ஆரம்பிப்போம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு 3 வெங்காயத்தை எடுத்து தோல் நீக்கி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட ஒரு 15 யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். அடுத்து மீடியம் சைஸில் ஒரு 4 நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து ஒரு 4 துண்டாக கட் பண்ணி அதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சு குக்கிங் ஆயில் ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, அதோட ஒரு ஏலக்காய், ஸ்டார் அனிஸ் நட்சத்திர சோம்பு ஒரு சின்ன துண்டு, ஒரு 4 கிராம்பு, சோம்பு ஒரு டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா பொரிய விடுங்க. எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கங்க. வெங்காயம் செவக்க வதங்கட்டும். இந்த நேரத்தில் நம்ம குக்கரை திறந்து சுண்டலும் உருளைக்கிழங்கும் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஒரு கரண்டி வச்சு நல்லா லைட்டாக மசிச்சு விடுங்க. அதாவது உருளைக்கிழங்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே
உதிர்ந்துடணும். அதோட 1-2 சுண்டலும் லேசாக தண்ணியில் மசிஞ்சு இருக்கட்டும். இந்த அளவுக்கு நீங்கள் செய்யணும். இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா செவக்க வதங்கினதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி அதை ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டினுடைய பச்சை வாடையெல்லாம் போகட்டும். வெங்காயம் இந்த அளவு கேரமலைஸ் ஆனால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கிரேவி. இப்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளி விழுதை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணுங்க. ஒரு 10 நிமிஷமாவது தக்காளி நல்லா வதங்கி தக்காளியில் உள்ள நீர்ச்சத்தெல்லாம் ஆவியாகி ஒரு தொக்கு பதத்துக்கு வரணுங்க. நல்லா ரெட்டிஷாக செவந்து தொக்கு பதத்துக்கு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கக்கூடிய சுண்டல் உருளைக்கிழங்கு கலவையை இதில் ஆட் பண்ணி கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போது மசாலா பொடிகள் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவு, அதோட உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இது 3ஐயும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு, கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி, இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா பொடியினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து கிரேவியை நல்லா கலக்கி விட்டு பாருங்கள். உங்களுக்கு தேவையான அளவு திக்னஸ் வந்துருச்சு அப்படின்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் சூடு ஆற ஆற கிரேவி ரொம்ப கெட்டி ஆகிடுங்க. அவ்வளோதாங்க. அடுத்து சப்பாத்தி நம்ம வழக்கமாக எப்படி திரட்டி தோசை தவாவில் சப்பாத்தினுடைய 2 பக்கமும் எண்ணெயை லேசாக தடவி திருப்பி திருப்பி சுடுவோமோ அதே மாதிரி வழக்கம் போலவே சுட்டுக்கலாங்க. இப்படி நம்ம சுடும் பொழுது இந்த கீரை சேர்த்துருக்கிறதுனால சப்பாத்தி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பஃப்னு உப்பி வருங்க. இந்த சப்பாத்தி க்ரீன் கலரில் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஏற்ற சைட் டிஷ் இந்த சென்னா மசாலா தாங்க. ஒரு தரம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருக்கும் பட்சத்தில் வழக்கம் போல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வழக்கம் போல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பை.